அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது மதுரையிலிருந்து வைரமணி இந்திரா அப்படிங்கிறவங்க நமக்கு இன்னைக்கு சொற்பொழிவாற்ற வந்திருக்காங்க. அவங்களுடைய வார்த்தைகள் அத்தனும் வைரமணியாக இருக்கும். பாருங்கள், நோட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா 10 லைனில் ஒரு லைன், 10 புக்கில் ஒரு லைன், அப்படி பொறுக்கி எடுத்துகிட்டு நமக்காக கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ சிரமப்பட்டு தான் அந்த வைரமணிகளை பொறுக்கி எடுத்திருக்காங்க. அதை நமக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஒரு 10 புக்கு படிக்கிறதுக்கு ஈக்குவலான சரக்குகளை இப்போ கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் ருசித்து கேட்டு ஆரவாரம் பண்ணி கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா தான் அவங்க நல்ல முறையாக பேசுவாங்க. அதனால் பேசுகிறதுக்கு அவர்கிட்ட மைக் கொடுக்கறதுக்குள்ளாரே ஒரு டைம் ஜோராக கைத்தட்டுங்க பார்க்கலாம். நல்லா பேசுங்க. வந்தவர் வென்றவர், ஜோதிடம் கற்றவர், சூட்சமம் அறிந்து சொல்ல துணிந்தவர், உள்ளதை உரைப்பவர், உரைத்தது உண்மையாகவே, கணித்தது கணக்காகவே, கருவூர் மாரித்தாயே, கருவூராரின் ஆசியோடு வாருங்கள் வளர்வோமில் சங்கமித்த அனைவருக்கும் உள்ளார்ந்த வணக்கங்கள். மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த மகனுக்கு தாய் பாரமா. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த மகனுக்கு தந்தை பாரமா. இப்போ அப்படிதானே சார் இருக்கு. தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு பாரமாக தானே சார் தெரிகிறோம். அந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ இப்போ பக்கத்தில் வரப்போகிறது மிகப்பெரிய ஒரு அமாவாசை வருது சார். நம்ம முன்னோர்கள் சம்பந்தமாக அமாவாசை வருது, தை அமாவாசை. அதனால் அதுக்கு அதாவது எல்லாரும் முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னொன்று, நம்ம கன்னி தெய்வங்களை வணங்கினாலும் இப்போ உடனே கை கொடுக்கும் சார். அதாவது இது சூட்சமந்தான். அதாவது தர்மராஜ் சார் சொன்னது மாதிரி இங்கே வந்தேன், சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் எல்லாத்துக்கும் தெரியட்டோன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல வந்தாலே சொல்ல வச்சிரும்ல சார். ஏன்னா அதனால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தை அமாவாசையில் நம்ம முன்னோர்களை வழிபட்டால் உடனே பலன் கொடுக்கும்னு இது ஆதி காலத்துலேருந்தே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. உடனே கை மேலே கிடைக்கிற பலன் எது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். அதாவது 1 இயருக்குள்ளே கிடைக்கும், 2 இயருக்குள்ளே கிடைக்கும், 3 இயருக்குள்ளே, இப்படி பல வருஷங்களுக்குள்ளே எப்படியோ அதனுடைய அந்த தையினுடைய அமாவாசையினுடைய கர்மா கிடைச்சி தான் ஆகும். ஆனாலும் நம்மளுக்கு அந்த பெனிஃபிட் உடனே கை மேலே கிடைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அது யார், எப்படிப்பட்ட முன்னோர்களை வணங்கினா அது உடனே நம்மளுக்கு அந்த பலன் நம்மளுக்கு கை மேலே கிடைக்கும் அப்படின்னாக்க, ஒரு குடும்பம் இப்போ ஒரு 2 பேர்த்தோடு முடிச்சுக்கிறாங்க, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் ஒன்னோட முடிச்சுக்கிறவங்களும் உண்டு. ஆனால் நம்ம ஜெனரேஷனில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 10 பேர் 6 பேர் இப்படி இந்த இதில் வந்திருக்கோம். அப்படி வரும்போது ஒரு தாய் அந்த வீட்டில் ஒரு முன்னோர்கள் தாத்தாவோ பாட்டியோ, அதாவது 85 வயசு வரைக்கும் இருந்து 80 வயசுக்கு மேலே அந்த வீட்டின் முன்னோரான தாத்தா இல்லை தந்தை அவங்க வீட்டுக்குள்ளேயே இறந்துருக்கணும். அவங்க இறந்த நேரம் கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த அம்மா மனைவி அவர் மட்டும் இறந்துருந்தா போதாது, அந்த 85 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கணும். 85 தாண்டி அந்த தாண்டி இருக்கும்போது அந்த அம்மாவும் இறக்கும்போது டயம் தெரியணும், எல்லாமே இருக்கணும். இதில் 10 பிள்ளை பெற்றிருந்தாங்கன்னு வைங்க, அந்த 10 பிள்ளையும் இவர்கள் 85 வயது வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கணும். புரியுதுங்களா சார்?
இப்படி அந்த 10 பிள்ளைகளுமே அவங்க அவங்க இறக்குற வரைக்கும் இந்த பிள்ளைகளை எதுவுமே ஒன்றும் மிஸ் ஆகக்கூடாது. அப்படி இருந்து இறந்தவங்க அந்த முன்னோர்களை வணங்கினால் அந்த முன்னோர்கள் தான் உடனே அன்னைக்கே சார், நான் இப்போ சொல்கிறேன் சார், ஒரே மாதத்துக்குள்ளே வந்து பலன் சொல்லுவாங்க சார். புரியுங்க? அப்போ அப்படி யாராவது இப்போ எத்தனை ஃபேமிலியில் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள இந்த தருணத்தில் இந்த வர்ற தை அமாவாசையில் வணங்குங்க, கை மேலே பலன் கிடைக்கும். அதே மாதிரி கன்னியும் அப்படிதான் சார். கன்னி பெண்கள் வந்து தைப்பூசத்தன்று, அதாவது அந்த எப்படியும் நம்ம சமுதாயம் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னாடியே இறந்துருப்பாங்க. ஒரு ஆண் இறந்துருக்கலாம், ஒரு பெண் இறந்துருக்கலாம், துர்மரணமாகவும் இருக்கலாம், இயற்கையாகவும் இருந்திருக்கலாம். அப்பா இவர்கள் எல்லாமே கன்னி தான். இதில் தைப்பூசத்தன்னைக்கு அந்த கன்னியை நினைத்து, அப்படி இறந்துருந்தவங்கள அந்த கன்னியை நினச்சி, ஆணாக இருந்தாலும் கன்னி தான், பெண்ணாக இருந்தாலும் கன்னி தான், அவங்கள கைதொழுது அதை நினச்சி ஒரு 12 சோவி எடுத்துக்கோங்க. ஒரு முத்து வேற ஆளை தேவையில்லை சார். நம்மளுக்கு அன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு நம்மளுக்கு வேற ஆளே தேவையில்லை. அந்த கன்னியை நினச்சிக்கிட்டு 12 முத்தை எடுத்து எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு மட்டும் போட்டு எடுங்க சார். நடக்கும், நடக்காது, செய்வேன், லேட்டாகும், க்ளீனாக நம்மளுக்கு கணக்கு காமிச்சு கொடுத்துரும். அதை மாதிரி நம்ம இவங்க நான் வரும்போது சார் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் அந்த மூலிகைகளை பற்றியும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ இதை எப்படி, அதாவது சார் மருந்தே சாப்பிடாமல் வாழலாம் சார். சொன்னால் நம்புவீங்களா? சுகர் இருக்குன்னு தெரிஞ்சு இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் அந்த சுகர் மாத்திரையை சாப்பிடாமல் வாழலாம் சார். மனம்தான் சார் காரணம். இது உண்மையான ஒன்று சார். அந்த மனசை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டு, எனக்கு அது இல்லை, உங்கள் மனம்தான் சார் பேசணும், எனக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆன்மீகத்திலையும் இதுலேயும் இது பண்ணிவிட்டு கரெக்டாக சாப்பிட வேண்டிய சாப்பாடை கரெக்டாக சாப்பிட்டுட்டு நீங்கள் அதை கொண்டுட்டு போனாலும் அந்த மாதிரி மருந்து இல்லாமல் நம்ம இயற்கையாக ஜோதிடராகிய நாம் தான். அதாவது எல்லா மனுஷரைக்கும் நான் இதை வந்து சொல்ல முடியாது. நம்ம ஜோதிடர்கள் அப்படி ஏதாவது ஒரு நோயில் அகப்பட்டு இருந்தால் அவங்க இந்த ஜோதிடத்தை கையில் எடுத்ததுனால மாத்திரை இல்லாமல் மருந்து இல்லாமல் அந்த நோயின் இல்லை, நம்மளுக்கு நோயே இல்லை சார், நம்ம மனம்தான். அப்போ அப்படியும் வாழலாம். அப்போ அதை மாதிரி சார் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு மூலிகைக்கும், அந்த நம்ம வீட்டில் சாப்பிட்ற ஒவ்வொரு மூலிகைக்கும் அவ்வளோ பவர் இருக்குது. அதே மாதிரி நம்ம இது ஐயா சொன்னதுக்கு நான் வரும்போது அதுக்கு உரியது. அப்போ இன்னொன்று என்னன்னா, சூரியன் ஐயா வந்து அது என்னது மிதுன லக்கணம் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு இந்த வண்டி பிரச்சனையை சொன்னாங்க சார். வந்து அது என்னன்னு கேட்டிங்கன்னா சார், மிதுன லக்கணம் யார்? மிதுன லக்கணம் யார் அப்படின்னா, நம்மளுக்காக முற்பிறவியில் உயிர் துறந்தவர்கள். புரியுதுங்களா சார்? நம்மளை வாழ வச்சுட்டு, இப்போ நம்ம வீட்டில் ஒரு உபயம் இருக்குன்னா நம்மளை அது வாழ வச்சுட்டு நமக்காக அது மடிஞ்சிருக்கு. போர்லையோ எதுலையோ மானத்தை காக்கவோ இல்லை போரில் இது பண்ணுறதுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அது வந்து உயிர் மடிஞ்சிருக்கு. அதுதான் நம்ம வீட்டில் வந்து பிறக்கும். இப்போ சரம் ஸ்திரம் உபயம்னு இருக்குது. இந்த மூணுலையும் வந்து ஸ்திரந்தான் நம்மக்கிட்ட இருக்கும்னு சொன்னது போனதில் நான் சொன்னேன். ஆனால் ஸ்திரந்தான் இருக்கும் அப்படின்னா அதை விட உபயம்தான் சார் நம்ம மானத்தையும் சேர்த்து காப்பாற்றி இருக்கோம் நம்ம. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உபயம் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு முன் ஜென்மத்தில் எதுக்காகவோ ஆடாவோ மாடாவோ கோழியாவோ பிராணியாவோ மனுஷனாவோ உயிர் துறந்துருக்கு. நம்மளுக்காக, நம்ம மானத்தை காப்பாற்றுறதுக்காக அது உயிர் துறந்துருக்கு. அப்பேற்பட்டது இப்போ வந்து நம்மக்கிட்ட வாங்க வந்திருக்கு. இப்போ நம்மக்கிட்ட உபயமாக பிறந்திருக்கு. இப்போ நம்ம வந்து செல்வம் சேர்த்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஸ்தரம் நம்மக்கிட்ட இருந்து நிறையா வாங்குமா, உபயம் நிறையா வாங்குமா, ஸ்திரம் நிறையா வாங்குமானா உபயம்தான் சார். சொல்லாமல் கொள்ளாமல் அதிகப்படியாக வாங்குறது உபயமாக தான் சார் இருக்கும்.
நாமளும் கொடுக்கணும். நம்ம கொடுக்க தவறுனா அது பிடுங்கிரும். அப்போ இதை மாதிரி இது இப்போ இன்னொன்று சார், ஒரு ஒரு இது இப்போ இந்த வாரம் பேப்பரில் வந்து ஒரு குக்கரில் வேகப்பட்ட பெண் பார்த்தீங்களா என்னன்னு தெரில சார். எங்களுக்கு குக்கரை பார்த்தாலே வேகிற மாதிரி இருக்குது சார். ஏதோ ஒரு பெண்ணு தான், ஆனால் குக்கரை பார்த்தாலே எல்லாம் வேகுது. அதனால் அந்த சிவனையும் அந்த அந்த ஆண்மகனுக்கு என்ன வேதனையோ அந்த ஆண்மகனையும் நாங்கள் தவறு சொல்ல வரல, இந்த பெண்ணையும் தவறு சொல்ல வரல. எல்லாத்துக்கும் காரணம் ஜோதிடம் தானே சார், புரியுதுங்களா? அப்போ இது என்ன அப்படின்னா, ஏன் பெண்களே பெண்களே குக்கரில் வேகிற அளவுக்கு தரக்குறைவாக போகாதீங்க. தயவு செய்து நீ மிதுன லக்கணத்தில் பிறந்துட்டியா, நீ தப்பே செய்யக்கூடாது. பெண்ணா பிறந்துட்டியா, உனக்கு குருதசை வரக்கூடாது. அப்படி மிதுன லக்கணத்தில் ஒரு பெண்ணு பிறந்து குருதசை வந்தா பாதகம் சார். இதுக்கெல்லாம் வந்து மொத்தத்துக்கு ஒரு கதை இருக்கு, அந்த தாரா கதை தான். இந்த 4 முக்குக்குமே பின்னப்பட்ட கதை தாரா சந்திரன் கதை தான். இதில் புதன் பழி வாங்குறாரு, இவர் பழி வாங்குறாரு, அவர் பழி வாங்குறாரு. மொத்த பின்னாலுமே அது பழி வாங்குற பின்னால தான். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, மிதுன லக்கணத்தில் பெண்ணே நீ பிறந்து விட்டாயா, தவறு செய்யாத. இந்த மாதிரி தான், வேற எந்த தவறும் இல்லற தவறு எந்த தவறும் செய்யாத. செஞ்சேன்னா ஊரறிய நாடறிய இந்த குக்கர் மாதிரி வந்துடும் பிரச்சனை, புரியுதுங்களா? அதே மாதிரி கன்னிலக்கணத்தில் பிறந்துட்டீங்களா, ஆண் தவறு செய்யாத. ஆண் வந்து கன்னிலக்கணத்தில் பிறந்து நீ பிறந்ததே ஒரு சாபந்தான். நீ கன்னிலக்கணம் கன்னி ராசியில் நீ பிறந்துட்டேனால ஒரு சாபத்தில் தான் நீ பிறந்திருக்க. அப்போ அந்த சாபத்தில் பிறந்துட்டு ஒரு கன்னிக்கே துரோகம் பண்ணேன்னா அப்புறம் கன்னியாலே பெண்ணாலே தான் உனக்கு இறப்பு. அதுவும் ஊரறிய நாடறிய கொடூரமான ஒரு இறப்பாக இருக்கும். அப்போ ஆகையினால இந்த இதையும் நான் இந்த தருணத்தில் அந்த பெண்கள் வந்து அதை எதை அப்படின்னா நீ இதை மறைச்சிடலாம் அதை மறைச்சிடலாம், அவருக்கு தெரியாமல் நம்ம செஞ்சிடலாம், இவருக்கு தெரியாமல் செஞ்சிடலான்னு செஞ்சிடுறீங்க. கடைசியில் மடிஞ்சு ஒன்றும் இல்லாமல் இப்படி குக்கர் வரைக்கும் போயிடுறீங்க. அப்போ அது தப்பு தானே. அப்போ நீ மிதுன லக்கணத்தில் பிறந்துட்டேன்னா தப்பு செய்யாத. நீ எவ்வளவுதான் திருட்டுத்தனமாக மறைக்க பார்த்தாலும் உன்னுடையது நாடே கேளுன்னு வெட்ட வெளிச்சமாயிரும் அப்படிங்கிறது ஒரு இது சார். அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தை பிறந்துருச்சுனாக்க அது வந்து முதல்ல 1 வயசு வரைக்கும் அது பேச முடியாது. அது என்னன்றது, அது நோய்க்கு என்னன்றது சொல்ல முடியாமல் ஒரு செயல் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க, அதுக்குன்னு வந்து நம்ம இந்த மண்ணுக்கு உரிய கரூராரே எழுதி வச்சிருக்கிறார். 1 வருஷத்தில் இன்னதுக்கு காப்பு கட்டி இன்னதை செய்யுங்க, நல்லா வரும் அந்த பிள்ளைங்க. இன்னென்ன எஜினிகள் வந்து அந்த பிள்ளைகளை வந்து கவரப் பண்ணுங்க, அது அண்டுங்க, அது ஒரு அலர்ஜி மாதிரி பிள்ளைக்கு உண்டாகும். அப்போ சாதாரண ஒன்றும் இல்லை சார். ஒரு குப்பமேனியில் சொல்லியிருக்கிறாரு, காதோள கருகமணியை வச்சு சொல்லியிருக்கிறாரு, ஏதோ ஒரு இடங்க சார் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஈஸி தானே சார். டாக்டருக்குன்னு எடுத்துகிட்டு போனால் அதுக்கு எதுன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ ஆகுது. நீ அதுக்கு முன்னாடி இந்த வேற எடுத்து அது இடுப்பில் கட்டி விட்டுட்டா உனக்கு ஒன்றுமே மந்திரமே தெரிய வேணாம்ப்பா. நீ அந்த வேற எடுத்து மட்டும் அதுக்குன்னு ஒரு பவரில் அந்த பிள்ளைய காப்பாற்றப்படுமா இல்லையா? சொல்லுங்கள் சார். ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் ஆமாம் சார். ஆமாம் சார், ஆமாம் சார். அதான் இப்போ நம்ம சொல்லுவோம் சார், 10 பேத்துல 100 பேத்துல ஒருத்தர் செஞ்சாலும் அது பலன் உண்டுல சார். அதே மாதிரி ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு பெருமை உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்னமும் அந்த சக்தி இருக்குது சார். இப்போ இங்கே என்னங்க சார், அப்போ அந்த சக்தி வந்து காலங்காலமாக வையகம் உள்ள வரைக்கும் அது இருக்கும். அதை வந்து அதை உணர்ந்து இப்போ இந்த ஊருக்கு நம்ம கரூர் ஐயா அப்படின்னாக்கா எத்தனையோ தனங்கள் இருக்கலாம்.
ஆனாலும் அவரை நினச்சிட்டு அந்த வலது காலை வெளியில் எடுத்து வச்சு போனோம்னா அதுக்குன்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்ல சார். அந்த மாதிரி ஒரு செயலில் இது பண்ணலாம். அப்புறம் படிச்சுக்கலாமா சார்? படிச்சுக்கலாம். அதே மாதிரி சார், அதாவது இப்போ கன்னிக்கு வந்து பெண் சாபம் தானே சார் நிறையா. ஒரு ஆண் சாபத்தை விட பெண் சாபம் தான் பவர் அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த பெண் சாபத்தை யார் சரி பண்ண முடியும்? ஜோதிடர்கள் வந்து செய்யலாம் சார், ஆனால் சரி பண்ணுறதுக்குன்னு ஒரு பவர் உள்ள ஜாதகம் இருக்குல்ல சார், அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மகர லக்கணமாக இருக்கணும். ஒரு மகர லக்கணமாக இருக்கணும். அந்த லக்கணாதிபதி வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிளட்டு, அந்த பரிகாரத்துக்குரிய அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் புள்ளி வாங்கியிருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த செவ்வாய் போய் கன்னியில் போய் உட்காந்துருக்கணும். இந்த அமைப்பு இருந்தாங்கன்னா, அப்படி உள்ள அமைப்பு உள்ளவங்க இந்த கன்னிக்கு பரிகாரம் செஞ்சால் அந்த தோஷம் உடனே இதாகுது சார். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மனுஷராக பிறந்தா தன்னம்பிக்கைன்னு நிஜமாகவே வேணும். இப்போ வந்திருந்ததில் நான் மட்டும் லேடி அப்படின்னும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அவ்வளோதான், நம்ம வந்து ஜோதிடத்தை பேச வந்திருக்கோம், அதனால் நான் அதை இது பண்ணலை. ஆனால் என்னுடைய பிறப்பு ரகசியம் எனக்கு இப்போ தெரியுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, போயிட்டு வந்து நம்மளுக்கு அப்போ ஜாதகம்லாம் தெரியாதுல்ல சார். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, போனேன் இந்த பிள்ளை மட்டும் இது பொண்ணாக பிறந்திருக்கு, ஆணாக பிறக்க வேண்டிய பிள்ளை பொண்ணாக பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னார் அப்படின்வாங்க. நான் அப்போ என்னடா என்னமோ ஆணுங்குது அம்மா பெண்ணுங்குது அப்படின்னு விட்டுட்டேன் சார். இப்போ நான் ஜோதிடத்தில் வந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கு ஆணிலை ஐயா தயவு செய்து அனுமதி கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணேன் சார், அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். பொண்ணு பிறந்துச்சு. அது வரைக்கும் ஜோசியத்தை பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. 2வது பையன். அப்போ திருப்பரங்குன்றத்தில் அந்த ஜோதிடரை நான் இன்னைக்கு கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து தான் நான் பலன் சொல்கிறேன் சார். அப்போ அவரை நாங்கள் ஒரு 8வது மாதம் 7வது மாதம் இருக்கும், நாங்கள் போகிறோம். நாங்கள் போகும்போது அவர் வாசல்லேருந்து வெளியில் வந்து யதார்த்தமாக வெளியில் வர்றாரு. அப்போ என்னைய பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, முருகன் உள்ளே இருக்கானா அப்படிங்கிறாரு. முருகன் உள்ளே இருக்கானா அப்படின்றாரு. என்னடா நம்ம என்ன, அப்போ பையன் என்னம்மா என்னமோ முருகன் அப்படின்றாரு. ஏன்னா பையன் பிறக்க போதான் அப்படின்னா அதே மாதிரியே பையன் பிறந்துருச்சு சார். அதை மாதிரி அவர் சொன்னது எல்லாமே நடந்துச்சு சார். புரியுதுங்களா? அவர் என்ன இது வரைக்கும் அதான் சார் நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த பையனுக்கு அப்போ பையன் பிறப்பாருன்னு சொன்னால், அப்போ அந்த பையன் பிறந்தவொன்னே அவர்கிட்டே போய் அந்த பையனுக்கு ஜாதகம் எழுதுறேன் சார். அப்போ ஜாதகம் எழுதும்போது பெரிய ஜோதிட ஞானியாக வருவான், பெரிய சாஸ்திரக்காரனாக வருவான் அப்படின்னு அதில் அச்சடித்து எழுதி வச்சிட்டாரு சார். நான் இதை படிச்சுட்டு 12 கட்டம் உடனே அவன் நோட்டை எடுத்து 12 கட்டம் வெறும் கட்டம் சா சூ சே சூன்னு இருக்கே, என்னடா இது, அது எப்படி நம்ம மகன் அப்படி வருமா? ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் முன்னோர்கள்லாம் சாமி கொண்டாடி நான் பேய்கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்லுவாங்க, சாமிகிட்ட பேசியிருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் விபூதி எடுத்து நெத்தியில் வைத்தா அந்த ஊர் ஆர்விப்பட்டி, திருப்பரங்குன்றம் பக்கத்தில் ஆர்விப்பட்டின்னு சொல்லி வெள்ளக்காரன் கொடுத்த ஊர் அது. அதில் வந்து அந்த எங்கள் தாத்தா மேஸ்திரி சுபையா, அந்த மெஜரா கோட்ஸு மில்லுக்கே எங்கள் தாத்தா மேஸ்திரி. அந்த அவர் வந்து அந்த ஒரு டயரை வந்து அப்படி எடுத்து போட்டு இது பண்ணுவாராம். அதை அந்த ஊரே வேடிக்கை பார்த்துட்டு தான் மில்லு வேலைக்கே உள்ளே போவாங்களாம். அவ்வளோ திறமையானவர், ரெட்டை பிள்ளையாக பிறந்தவர். ஊரே அந்த ஆர்விப்பட்டி ஊரே எங்கள் தாத்தா கிட்ட தான் வந்து விபூதி வாங்குவோம். ஒன்றுமே செய்ய மாட்டார், சுளுக்கிருச்சுன்னு நொண்டிக்கிட்டே வருவாங்க. இதை மட்டும் நான் வந்து ஒத்துக்கிட்டே பார்ப்பேன். அப்பம்லாம் தாத்தா பாட்டிக்கிட்ட தானே சார் நம்ம படுத்தோம். எங்களுக்கு 10 பேத்திய அவங்கக்கிட்ட தான் நாங்கள் படுத்திருக்கோம். அந்த கதை இந்த கதை இந்த எல்லா கதையும் சொல்லுவார். அப்போ அந்த
இப்படின்னு அந்த காலை தடவுவார், அவன் போகையில நல்லா நடந்து போவாங்க. அப்போ அந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர்த்து இந்த கட்டத்தை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. நானும் திருப்பி திருப்பி இந்த சேன்ற ஒத்த வார்த்தையை ஒரே ஒரு சா, ஒரே ஒரு சே, ஒரே ஒரு பா, இதை வச்சு இவர் எல்லாமே சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? அதில் வேற என் மகனை வேற திரும்பி திரும்பி பார்த்துக்கிருவேன் சார். இவன் பெரிய ஆளாக வருவானா, அவரை மாதிரியே இவனும் சொல்லுவானா அப்படின்னு. இப்போ சொல்லுவானா சொல்ல மாட்டானா சார்? அரிய பெரிய நூலெல்லாம் ஒரு ஒரு 15 வகையான நூல் அதுவாகவே நம்மளுக்கு அது வந்து கிடச்சிச்சு. அதே மாதிரி பெருமைக்காக சொல்லலை சார், ஒரு பெண்ணால் வாழ முடியும்ன்றத சொல்கிறேன். ஒரு பெண்ணால் நம்பிக்கை, உன் மனசை மட்டும் நீ கரெக்டாக வையே, எதையும் சாதிக்கலாம்ன்றத நான் இந்த இடத்துல எடுத்து காட்டுறேன். நான் கார் ஓட்டுவேன்னா நீங்கள் நம்புவீங்களா சார்? லைசன்ஸ், அதாவது பொண்ணுக்கு சீதனமாக கொடுத்தோம், பொங்கப்படிக்கு சீதனமாக கார் கொடுத்தோம். கார் கொடுத்தாக்கா அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு பிரச்சனையாகி கொஞ்சம் வீட்டில் வந்து இருக்குது. கார் வீட்டிலேயே நிற்கிது. புரியுதுங்களா சார்? 2000 டாட்டா சும்மா அது வாட்டுக்கு நிற்கிது, எந்த காரணமும் இல்லாமல். அப்போ நான் என்ன பண்ணேன், இதை அசைக்கிறதுக்கு யாரும் இல்லைல்ல சார். பிள்ளைய போகிறேன், சின்ன பையன். அப்போ யோசனை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு நான் போய் டிரைவிங் பழகிட்டேன் சார். பழைய காரை தூக்கி எடுத்து ஓட்டிட்டேன் சார். இப்போ நான் ஓட்டினதுனால அந்த தெருவே கார் ஓட்டுது. புரியுதுங்களா? அப்போ அது இம்பிட்டுக்கு நான் குட்டா வேற. புரியுதாங்களா சார்? என்னை விட வளர்த்தியா கெடாரமாக இருக்கிறதெல்லாம் அது வாட்டுக்க கிடக்கு. அது என்ன நினச்சிருச்சு, இந்த குட்டையே டாட்டா சும்மா அது பாட்டை வந்து பெருசாக இருக்கும், அதையும் தாண்டி ரோட்டில் ஓட்டுதே, நம்ம அந்த 2 வீலரெல்லாம் ஓட்டினா என்ன அப்படின்னு அந்த தெரு பொம்பளையால் பூரா இன்னைக்கு 2 வீலரில் தான் சார் போகிறாங்க. புரியுதுங்களா? அதை மாதிரி தன்னம்பிக்கைன்ற ஒன்று இருந்துச்சு அப்படின்னா எதையும் சாதிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜோதிடம் இது வந்து 2000 நான் யதார்த்தமாக ஒரு சின்ன ஒரு நூல் என் கையில் சிக்குது. அப்போ நான் வந்து ஸ்ப்ரிங் கம்பெனி வச்சு ஒரு 50 பேருக்கு, லேடிஸ்க்கு 50 குடும்பங்களை வாழ வச்சு விட்ருக்கோம் நாங்கள். எங்கள் வீட்டில் அவங்க ஒரு 50 ஜென்ஸுக்கு வேலை கொடுத்துட்ருக்காங்க. அதை விட பார்த்திங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்திருக்கேன், அதே மாதிரி மலுமிச்சம்பட்டி எவரெஸ்ட்டில் இருந்திருக்கேன், திருப்பூரில் இருந்திருக்கேன் சார். எஸ்ஐபி தேட்டர்கிட்ட ஆப்போசிட்டில் நான் திருப்பூரில் இருந்திருக்கேன், கோயம்புத்தூரில் உக்கடத்துலேயும் சுந்தராபுரத்துலேயும் நான் இருந்திருக்கேன். இதெல்லாம் வந்து அவங்க இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகி பதவி உயர்வாகி டிரான்ஸ்ஃபர் ஆகவும் இங்கெல்லாம் இருந்திருக்கேன். எங்கள் பொண்ணே கோயம்புத்தூரில் பிறந்த பொண்ணு தான், மலுமிச்சம்பட்டியில். அப்போ இன்னைக்கு அதெல்லாம் கனெக்ஷன் பண்ணி பாருங்கள் சார். அன்னைக்கு நம்ம ஏன் அங்கெல்லாம் வந்தோம், இன்னைக்கு அதே இடத்துல நம்ம இந்த மாதிரி பேச வர்றோம் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சை வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது வைரமணி அம்மா வந்து பெண்கள் தன்னம்பிக்கையை பற்றி பேசணும்னு சொல்லி பேசினாங்க. அவங்க எந்த ஊர்லேருந்து வர்றாங்க? மதுரை. மதுரையில் பெண்ணுக்கு தன்னம்பிக்கைன்னு தனியாக ஒன்று வேணுமான்னு. மதுரை அரசு யார்? இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா அங்கே மீனாட்சி ஆச்சுப்பா, எப்போ அது சிதம்பரமா இல்லை மதுரையா? எப்படி சிதம்பரமா மதுரையா அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அங்கே ஆம்பளை ஆட்சி செய்கிறாங்கன்னா பொம்பளை ஆட்சி செய்கிறாங்களா? ஏங்க அது மதுரைங்கிற மண்ணை ஆட்சி செய்கிறது மீனாட்சி. அப்புறம் உங்களுக்கு டாட்டா சும்மானா யாராப்பனே ஓட்டுவீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, பிள்ளைனே ஓட்டுவாங்க. அதனால் பெண்ணுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு தனித்துவம், தனி அரசி, பட்டத்தரசி, இன்னைக்கு வரைக்கும் அந்த பாரம்பரியங்கள் திருதும் மாறாமல் அந்த மன்னர் காலத்தில் இருந்து அப்படியே மிக அற்புதமான ஒரு சிறப்பான முறையில் செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான கோயில். 12 மாதமும் உற்சவம் கொள்ளக்கூடிய கோயில், 12 மாதமும் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய கோயில். அதாவது திருக்கல்யாணங்கிறது உபய கல்யாணமாக இல்லாமல் உற்சவ திருக்கல்யாணமே நடக்குது அங்கே. இங்கே பார்த்தோம்னா அந்த இதில் சித்திரை மாதம் நடக்கக்கூடிய அந்த சித்திரை மாதத்தில் கோயிலில் ஆடி வீதின்னு ஒரு வீதி இருக்குது. இப்போ மதுரையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கு வீதி இருக்குது. இந்த 12 ராசியில் பார்த்தீங்கன்னா ஆடி வீதின்னு ஒரு வீதி. அந்த ஆடி வீதியில் வந்து சுவாமிக்கு வந்து சித்திரை மாதத்தில் அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். திருக்கல்யாணம் அங்கே வீட்டுக்கு எல்லாருமே அழைச்சி அவங்கவுங்க சொந்த வீட்டு கல்யாணம் மாதிரி அழைப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு கல்யாணம் மாதிரி அழைச்சி பந்தல் போட்டு
ம் ம் அதான் சொன்னேன் அப்போ 12 ராசிக்குமே 12 அங்கே வீதி இருக்குது அப்படிங்கிறதுன்னு. இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடி வீதியில் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் சாமி கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தில் எல்லாரும் வருவாங்க. அந்த வீட்டில் ஒவ்வொருத்தங்க தன் உறம்பறையாக அழைச்சி தன் வீட்டாக நினச்சி இப்போ நந்தி திருக்கல்யாணம் நடக்கும் இங்கே திருமலபாடியில், அங்கேயும் அப்படி தான் பண்ணுவாங்க. இதெல்லாமே இப்போ பண்ணி அங்கே வந்து பார்த்தோம்னா அந்த மீனாட்சி அம்மனுக்கு வந்து பல லட்சம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பல லட்சம் மொய் விடுவோம் அன்னைக்கு. அம்பாளுக்கு அவ்வளோ மொய் எழுதிட்டு போவாங்க, அம்பாள் தருவாங்க. அந்த மாதிரி நிறைய அற்புதமான ஒரு கோயில், சிறப்பான ஒரு கோயில். அந்த இடத்துல இருந்து வந்து ஒரு பெண்மைக்கு வந்து ஒரு தனித்துவம் வேணும், பெண்மை வந்து வீர வேணும்னு பேசுகிறாங்க. அது அவங்களுக்கு சம்மந்தமே, அவங்க வீரமானவங்க தான்.